அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சான்றோர் கூற்றுகளுடைய தொடரில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்ல இல்மையும் நல்ல அமலையும் தக்வாவையும் அழகிய முடிவையும் தந்தருள்வானாக. இமாம் இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லாஹ் ஃபதுலு இல்மி ஸலஃபி அலல் ஹலஃப் என்ற தங்களது நூலிலே கூறியிருக்கக்கூடிய சான்றோர்களின் கூற்றுகளை தொடராக நாம் பார்த்து வருகிறோம். அதிலே ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா அவர்களின் ஒரு கூற்றை இப்னு ரஜப் ஹம்பலி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா கூறுகிறார்கள், இன்ன ஸாபிகீன அன் இல்மின் வகஃபு வபி பஸரின் நாஃபிதின் கத் கஃபு வகானூ ஹும் அக்வா அலல் பஹ்ஸி லவ் பஹஸு. அதாவது, இதற்கு முன்பாக ஒரு சிறிய முன்னுரையை நான் உங்களுக்கு கூறுவதற்கு விரும்புகிறேன். மார்க்கம் என்பது இத்திபா பின்பற்றுதல், இதாஅ கீழ்ப்படிதல், இக்திதா பின்தொடர்ந்து செல்தல். அதாவது அத்தஸ்லீம் அல்லாஹுவிற்கும் அல்லாஹுடைய ரசூலுக்கும் கட்டுப்பட்டு விடுதல், தன்னை ஒப்படைத்து விடுதல். குர்ஆன் என்ன சொல்கிறதோ, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஸஹீஹான ஹதீஸ் என்ன சொல்கிறதோ அதுதான் நம்முடைய ஈமான், அதுதான் நம்முடைய அமல், அதுதான் நம்முடைய அஹ்லாக். நாம் எதை விடுவோம் என்றால், எது குர்ஆன் சுன்னாவிலே தடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை விட்டு விடுவோம். எதை பற்றி நாம் பேச மாட்டோம் என்றால், அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய விஷயங்களில் மார்க்க அடிப்படைகளில் எதை பற்றி பேசவில்லையோ, மௌனம் காத்தார்களோ, நாமும் மௌனம் காத்து விடுவோம், அமைதி காத்து விடுவோம். நமக்கு அறிவு இருக்கிறது, சிந்தனை இருக்கிறது என்பதற்காக அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் கூறியதற்கு மேலாக அவற்றை மீறி நாம் எந்த ஒன்றையும் இந்த மார்க்கத்தில் பேச மாட்டோம். இதுதான் நம்முடைய முன்னோர்களின் அடிப்படை. அதைத்தான் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா இங்கே நமக்கு புரிய வைக்கிறார்கள். இன்ன ஸாபிகீன அன் இல்மின் வகஃபு. நமக்கு முன்னால் சென்ற சஹாபாக்கள், தாபிஈன்கள், அவர்கள் ஒரு விஷயத்தை பேசாமல் இருந்தார்கள் என்றால் கல்வியின் அடிப்படையில் தான் பேசாமல் அமைதி காத்தார்கள், நின்று கொண்டார்கள். காரணம் என்ன? இந்த விஷயத்தில் சொல்லப்பட்டதை விட தாண்டி பேசுவது அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் விரும்பாத ஒன்றிற்கு நம்மை இழுத்து சென்று விடும். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை நாடவில்லையோ, அவர்களுக்கு எது நோக்கமாக இல்லையோ அதை நம்முடைய மார்க்கத்தில் நாம் சொல்வதற்கு நம்மை தூண்டிவிடும். ஆகவே சொல்லப்பட்டதோடு அவர்கள் நின்று கொண்டார்கள், அதை சரியாக புரிந்து கொண்டார்கள். அதாவது எது சொல்லப்பட்டதோ அதுதான் அல்லாஹுடைய நோக்கம், அல்லாஹுடைய ரசூலுடைய நோக்கம் என்பதை புரிந்து கொண்டு ஈமான் கொண்டு அங்கேயே அவர்கள் நின்று விட்டார்கள். அதற்கு விளக்கம் சொல்கிறோம் என்ற பெயரில் அந்த வசனத்திற்கு, அந்த ஹதீஸிற்கு பொருந்தாத கருத்துக்களை கூறி குழப்பம் செய்யவில்லை. அல்லாஹுவின் தன்மைகளை அவர்கள் ஒப்பிடவில்லை, அல்லாஹுவின் தன்மைகளில் மாற்று கருத்துக்களை அவர்கள் கூறவில்லை. இப்படியாக குர்ஆன் சுன்னாவுடைய ஈமான் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அமல்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும், அனைத்திலுமே கல்வியின் அடிப்படையிலே அவர்கள் நின்று கொண்டார்கள். எது வந்ததோ அதை கொண்டு அவர்கள் போதுமாக்கி கொண்டார்கள். வபி பஸரின் நாஃபிதின் கத் கஃபு. அதாவது தெளிவான நல்ல அறிவு, நுணுக்கமான அறிவை கொண்டு அவர்கள் தங்களை தவிர்த்து கொண்டார்கள். ஒன்றை புரிந்தார்கள், புரிந்ததின்படி செயல்பட்டார்கள். எதை புரிந்தார்கள்? எது சொல்லப்பட்டதோ அதை புரிந்தார்கள். புரிந்ததை கொண்டு அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள். அதற்கு மேலாக அவர்கள் கடக்கவில்லை. அதாவது தங்களுடைய கற்பனை குதிரைகளை ஓட்டி இப்படி இருக்கலாமோ, அப்படி இருக்கலாமோ, இதை ஏற்றுக்கொண்டால் அந்த பிரச்சனை வருமோ, இதை நாம் சொன்னால் நமக்கு இந்த குழப்பம் வருமோ, இப்படியெல்லாம் அவர்கள் எதையும் கற்பனை செய்யவில்லை. அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் கூறியதை கொண்டு அதை தெளிவாக புரிந்து கொண்டு அந்த புரிந்ததை கொண்டே அவர்கள் நிறுத்தி கொண்டார்கள், தங்களை தவிர்த்து கொண்டார்கள். தர்க்கங்கள் செய்வதிலிருந்து, குழப்பங்கள் செய்வதிலிருந்து, நுசூசுகள் ஆதாரங்களை மறுப்பதிலிருந்து, ஆதாரங்களுக்கு மாற்று பொருள்கள் மாற்று கருத்துகள் கூறுவதிலிருந்து, ஆதாரங்களுக்கு சுய விளக்கம் சுய வியாக்கியானம் கூறுவதிலிருந்து,
அடுத்து என்ன சொல்கிறார்கள் ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா, வகானுஹும் அக்வா அலல் பஹ்தி லவ் பஹது, அதாவது இந்த மார்க்கத்தில் தர்க்கங்கள், விவாதங்கள், சர்ச்சைகள் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு அவர்களிடத்திலே முழு ஆற்றல் இருந்தது. அவர்களும் மனிதர்கள் தான், மொழி அறிந்தவர்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அறிவை கொடுத்திருந்தான். ஆனால் அவர்கள் ஒருபோதும் அப்படி மார்க்கத்தில் சர்ச்சைகள் செய்யவில்லை, தர்க்கங்கள் செய்யவில்லை. இன்று மனிதர்களின் நிலைகளை பார்க்கிறோம். கொஞ்சம் மார்க்கத்தை படித்து விட்டால், கொஞ்சம் மார்க்க கல்வியை கற்றுக்கொண்டு விட்டால் உடனே தர்க்கம் செய்வது, விவாதம் செய்வது, அதுபோன்று தன்னுடைய அறிவை முன்னிறுத்தி பேசுவது, இதுதான் பலருடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா கூறக்கூடிய கூற்றினுடைய சுருக்கம் இதுதான் சகோதரர்களே. நமது முன்னோர்கள், அதாவது சஹாபாக்கள், தாபிஈன்கள் எந்த வழியில் சென்றார்களோ அந்த வழியில் குர்ஆன் சுன்னாவை பின்பற்ற வேண்டும். இத்திபா, இதாஅ, தஸ்லீம், இக்திதா, இந்த விஷயங்களில் அப்படியே நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டுமே தவிர நுசூசுகளை மறுக்கக்கூடாது. நுசூசுகளுக்கு வியாக்கியானங்கள் என்ற பெயரிலே மாற்று பொருள்கள் கூறுவதோ அல்லது யூனானி ஃபல்சஃபா தத்துவங்களை புகுத்தி, அறிவியல் விஷயங்களை புகுத்தி மார்க்கத்தில் குளறுபடிகளை செய்வதோ, சொல்லப்பட்ட விஷயங்களை மறுப்பதோ அல்லது மறுக்கப்பட்ட விஷயங்களை ஏற்றுக்கொள்வதோ கண்டிப்பாக ஒரு மூமினுடைய நிலைப்பாடாக இருக்கக்கூடாது. ஒரு மூமினுடைய நிலைப்பாடு மார்க்க விஷயத்தில் இதாஅ, தஸ்லீம், இக்திதா, இதாஅத், இத்திபா, பின்பற்றுதல், கட்டுப்படுதல், கீழ்ப்படிதல், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் போட்ட கோட்டை தாண்டாமல் இருத்தல், அந்த மார்க்க எல்லைக்குள் நின்று கொள்ளுதல், இதுவாகத்தான் நம்முடைய நிலைப்பாடு இருக்க வேண்டும் என்பதாக ஹலீஃபா அவர்கள் இந்த அழகிய கூற்றிலே நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வுடைய தீனை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த இந்த அழகிய மார்க்கத்தை அல்லாஹ் விரும்பக்கூடிய விதத்திலே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த அந்த அழகிய முறையிலே பின்பற்றுவதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, ஈமான் கொள்வதற்கு அருள் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு சான்றோர் கூற்றுடைய தொடரில் உங்களை சந்திப்போம். ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.